ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் குடும்பத்திற்குள் கலகத்தை மூட்டி உன்னுடைய குடும்பத்தின் ஒற்றுமையை கெடுத்துக்கொண்டு அதில் சந்தோஷத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்ற ஒருத்தியை நான் அடையாளம் காட்டுவதற்காக இன்று உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, நீ நினைக்கலாம், அம்மா ஏன் இது போன்ற வாக்குகளை எல்லாம் நமக்கு தருகிறாள் என்று. என் பிள்ளையே, உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எப்படிப்பட்டது தெரியுமா? வெளியில் நீ எத்தனை சந்தோஷமாக சிரித்து கொண்டு இருந்தாலும் உன் மனதிற்குள் நிச்சயமாக ஏதோ ஒரு நெருடலை ஏற்படுத்தி கொண்டேதான் இருந்து கொண்டிருக்கின்றாய். உன் வீட்டில் இருக்கின்றவர்கள் எல்லாம் உன்னை நிம்மதியாக இருக்க விடுகின்றார்களா என்று சிந்தனை செய்து பார். நிச்சயமாக இல்லை. நீ எத்தனை சந்தோஷத்தில் இருந்தாலும் உனக்குள் எப்பொழுதும் சின்னதாக ஒரு சோகம் உன்னது உள்ளத்தில் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. அதற்காகத்தான் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை சரி செய்ய வேண்டும் என்று நான் இன்று வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உன் குடும்ப பிரச்சனைகளுக்கு காரணமாக ஒருத்தி இருக்கின்றாள். என் தங்கமே, நான் அவ்வளவு எளிதாக யாரையுமே பற்றி குறை சொல்லி விடமாட்டேன். அப்படி இருக்கும் பொழுது உன் குடும்பத்தில் ஒருத்தி கலகத்தை மூட்டுகிறாள் என்று சொல்கின்றேன் என்றால் நீ சற்றென்று சிந்தித்து பார். அது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? அது யார் என்று நான் சொல்வதற்கு முன்பாகவே நீயே அதனை புரிந்து கொண்டிருப்பாய். உன் குடும்பத்தை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை எல்லாம் அவள் சுற்றி சுற்றி எல்லோரிடமும் பேசி கொண்டிருப்பவள். நீ கஷ்டப்பட வேண்டும் என்றும் அதை எல்லோரும் பார்த்து சந்தோஷப்பட வேண்டும் என்றும் நினைக்கின்ற ஒரு தீய குணம் கொண்ட மனிதள் அவள். யார் யாரிடமும் எப்படி நடித்தால் அவர்களிடம் கடைசி வரை நட்புறவுடன் தொடர்ந்து இருக்க முடியும் என்று நன்கு அறிந்து கொண்டவள். ஆனால் அவளினுடைய நாடகம் எப்பொழுதுமே எல்லோரிடமும் பலிப்பது கிடையாது. எல்லோருமே அவளின் பேச்சில் மயங்கி கிடந்தாலும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற சிலர் நிச்சயமாக அவளினுடைய உண்மை சுயரூபத்தை அறிந்து கொண்டு அவளை சற்று விலக்கித்தான் வைத்திருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, உன்னிடம் அவளை பற்றி சொல்லி இருக்கின்றேன். ஆனாலும் உன்னால் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவளினுடைய நடிப்பு அப்படிப்பட்டது. நல்லவள் போல உன்னை சுற்றி சுற்றி வந்து ஏதேனும் ஒரு பொய்யை சொல்லி சொல்லி ஏமாற்றி கொண்டே இருந்து கொண்டிருக்கின்றாள். என் தங்க குழந்தையே, அவளால் தான் உன் குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளும் நடந்து கொண்டு இருக்கின்றது. உன் குடும்பத்தில் யாரும் 2 நிமிடம் கூட சந்தோஷமாக இருந்துவிடக்கூடாது என நினைத்து கொண்டே இருந்து கொண்டிருப்பவள். உன்னுடைய குடும்பத்தில் ஒற்றுமையை பார்த்தால் அவளுக்கு வயிற்றெரிச்சல் வந்துவிடும். என் குழந்தையே, இது போன்ற தீய எண்ணங்களோடு யாருமே இருக்க மாட்டார்கள். உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன், கேள். எப்பொழுதும் பிறருடைய சந்தோஷத்திற்கு பின்னால் வாழ்த்த முடியவில்லை என்றாலும் கூட அவர்களை பார்த்து வயிற்றெரிச்சல் படாமலாவது இருக்க வேண்டும். இதனை நீ தெரிந்து கொள். நமக்கு கிடைக்கவில்லை என்பதற்காக அது யாருக்குமே கிடைக்கக்கூடாது என்று ஒரு பொழுதும் நினைக்கக்கூடாது. என் பிள்ளையே, இதை அவள் மட்டும்தான் தனியாக செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவள் மட்டுமல்ல, இன்னும் சிலர் அவளோடு கூட்டாக சேர்ந்து உன் குடும்பத்தின் மீது எதிர்மறையான எண்ணங்களை எப்பொழுதுமே அவர்கள் திணித்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் சேர்ந்து உன் குடும்பத்தில் நல்லவர்கள் போல நடித்து கொண்டு உனக்கு மனதில் வலியையும் வேதனைகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் மிகவும் வேதனைப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. வெளியில் இருக்கின்றவர்கள், பக்கத்து வீட்டில் இருக்கின்றவர்கள் எல்லாம் இது போன்ற செயல்களை செய்கின்றார்கள் என்றால் பரவாயில்லை. அவர்களுக்கு நம்முடைய உணர்வுகள் தெரியாது. ஆனால் நெருங்கிய உறவில் இருக்கக்கூடிய இவர்கள் இதையெல்லாம் செய்கிறார்களே என்று நினைத்து பார்க்கும் பொழுது யாரையும் நம்பிவிடக்கூடாது என்ற ஒரு தெளிவு மனதிற்குள் வருகின்றது. இந்த தாயானவள் உனக்கு துணை இருக்கின்றார்கள் என்பது தெரியாமல் உன்னுடைய குடும்பத்தில் இருந்து கொண்டு இத்தனை நாட்களும்
நன்றாக உறவாடி உன்னுடைய குடும்பத்திலேயே பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். உன்னை சுற்றி நடந்த பல பிரச்சனைகளுக்கு காரணமும் இவர்கள்தான். ஆனால் இன்று எல்லாம் வெளிச்சத்திற்கு வந்துவிட்டது. அவர்களிடம் இதை பற்றி நீ கேட்டால் அவர்களுக்கு எதுவுமே தெரியாதது போல இப்பொழுதும் நடித்து கொண்டுதான் இருப்பார்கள் என் தங்க குழந்தையே. மேலும் அதில் நாரதர் வேலை செய்வதற்கென்றே ஒருவர் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார். உன்னுடைய குடும்பத்தில் ஒருவர் அல்ல, 2 பேர் இது போன்ற குணங்களோடு இருக்கின்றார்கள் என் தங்க குழந்தையே. இந்த இருவர் மீதும் இவர்களின் பேச்சின் மீதும் நீ கவனமாக இருக்க வேண்டும். உன் தாயானவள் இந்த அம்மாவின் வாக்கினை நீ முழுமையாக கேட்டுவிடும். இவர்கள் பேசும் பேச்சில் உள்ள அர்த்தம் என்ன என்பதனை நீ கண்டுபிடித்து விட்டால் நிச்சயமாக உறுதியாக இனி நீ பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ள மாட்டாய் என் தங்க குழந்தையே. இவர்கள் பேசும் பேச்சில் உள்ள அர்த்தம் என்ன என்பதை நீ கண்டுபிடித்து அவர்களிடம் சென்று நீ கேட்பாயானால் இது அவர்களின் தவறல்ல என்பதனை உன்னிடமே சாதித்தே விடுவார்கள். குடும்பத்தில் எல்லோரும் ஒற்றுமையாகத்தான் இருக்க வேண்டுமே தவிர ஒருவரை பற்றி இன்னொருவர் மற்றொருவரிடம் சம்பந்தமில்லாத இருவரிடம் குறை கூறுவது என்பது மிகவுமே தவறான ஒரு விஷயம் என் குழந்தையே. இந்த அம்மாவை கையெடுத்து வணங்குவதற்கு கூட இவர்களுக்கு தகுதி இல்லை. என்னை வணங்குபவர்களின் மனதில் எப்பொழுதுமே உண்மை இருக்க வேண்டும், எல்லோருமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களைத்தான் உன் தாயானவளுக்கு மிகவும் பிடிக்கும் என் குழந்தையே. என்னிடம் வந்து நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று கேட்பதை விட எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ ஒருமுறை கேட்டுப்பார். உன் தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி காட்டுவேன். உன் வாழ்க்கையில் நீ கேட்பதையெல்லாம் உனக்கு நான் அள்ளி கொடுப்பேன். உன் வாழ்க்கைக்கான மாற்றங்களை எல்லாம் தாமதம் செய்யாமல் ஓடோடி வந்து செய்து கொடுப்பேன். இனிமையாக பேசும் பேச்சில் நீ மயங்கிவிடக்கூடாது. சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் தெரியாமல் இருப்பது உன்னுடைய அறியாமையை தான் குறிக்கின்றது என் தங்க குழந்தையே. எல்லோரையும் எளிதாக நம்பிவிடுவது, யாராக இருந்தாலும் அவர்களை சற்று ஆராய்ந்து விட்டுதான் அவர்களை நீ முழுமையாக நம்ப வேண்டும் என் குழந்தையே. உனக்கு பலமுறை நான் சொல்லி இருக்கின்றேன். எச்சரிக்கைகளையும் சமிக்கைகளையும் நான் கொடுத்து இவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்று உணர்த்தியும் இருக்கின்றேன். ஆனாலும் என் குழந்தையே, நீ வெள்ளந்தியாக இருந்து கொண்டு இதனை கண்டு கொள்ளாமல் இருக்கின்றாய். உன்னிடம் உள்ள நல்ல பண்பு நல்ல குணம் அவர்களுக்கு பிடிப்பதில்லை. அதனால்தான் எப்படியாவது உன்னை அசிங்கப்படுத்திவிட வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே. மற்றவர்கள் முன்னிலையில் உயர்வாக பேசுகின்ற இவர்கள் முதலில் சுயநலவாதிகளாக இருப்பார்கள். இன்னும் இவர்கள் யார் என்று தெரியவில்லை என்றால் நான் சொல்கின்ற அடையாளங்களை வைத்து நீ அவர்களை நிச்சயமாக கண்டு கொள்வாய் என் தங்கமே. நல்லவர்கள் போல முகத்தை வைத்திருப்பார்கள். வெளியில் அந்த வஞ்சகத்தை காட்டிவிடக்கூடாது என்பதற்காக அதிகப்படியான சிரிப்பினை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அது மட்டும் இல்லாமல் என் பிள்ளையே, உன் நெருங்கிய உறவின் உடன் பிறந்தவர்கள்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே. அவர்கள் சேர்ந்துதான் இத்தனையையும் உனக்கு செய்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளைக்கு இத்தனை கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை அடையாளம் காணாமல் என் வார்த்தைகளுக்கு ஒரு பொழுதும் மதிப்பளிக்காதே. எத்தனை உதவி தேவைப்பட்டாலும் ஒரு நாளும் இவர்களிடம் சென்று நீ நிற்காதே. இவர்களின் எண்ணங்கள் மிகவும் நேர்மை தூய்மை என்பது போலவும் எல்லோரிடமும் நன்றாக வாழவிட வேண்டும் என்பது போலவும் தான் இவர்கள் பேசுவார்கள். அதனால் இவர்களின் வார்த்தைகளுக்கு நீ ஒருபொழுதும் மயங்கி விடாதே. ஓம் சக்தி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களினுடைய இல்லத்திற்கு நேற்று இந்த தாயானவள் நான் சென்றிருந்தேன் என் தங்க குழந்தையே. அங்கு நான் கண்ட காட்சியானது மிகவும் வியப்பாக இருந்தது. நான் எதற்காக முதலில் அங்கு சென்றேன், அங்கு என்ன நடந்தது என்பதனை எல்லாம் இந்த தாயானவள் உனக்கு நான் தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். அம்மா சொல்லி முடிக்கும் பொழுது இந்த செய்தியை உனக்கு நான் எதற்காக கொண்டு வந்திருக்கின்றேன் என்பதனை எல்லாம் நீ
நீயாகவே புரிந்து கொள்வாய். என் செல்ல குழந்தையே, முதலில் இந்த அம்மாவினுடைய வாக்கினை கேட்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? எந்த விஷயமாக இருந்தாலுமே இந்த அம்மா காரணம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதையுமே நடத்துவது கிடையாது. காரணம் இல்லாமல் எதையுமே நான் உன்னிடத்தில் சொல்வதும் கிடையாது. என் அன்பு குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் சொல்கின்ற விஷயங்களானது மிகவும் முக்கியமானது என்பதனை நீ மறந்துவிடாதே. ஒவ்வொரு நாளும் நான் உன்னை தேடி வருவதை நீ அவ்வளவு அலட்சியமாக எண்ணிவிடாதே. உன்னுடைய நன்மைக்கானது என்பதனையும் உன்னுடைய வாழ்க்கைக்கானது என்பதனையும் நீயாகவே புரிந்து கொண்டால் நிச்சயமாக இந்த அம்மாவினுடைய அன்பினை நீயாக புரிந்து கொள்வாய். என் தங்க குழந்தையே, உனக்கு கண்ணீர் வர வேண்டும். உன்னுடைய பலவீனம் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னோடு இருக்கின்றவர்களே அதிக அளவில் உன்னை காயப்படுத்தி கண்ணீர் சிந்த வைத்தார்கள் அல்லவா? என் தங்க குழந்தையே, அவர்களினுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதை அதிக அளவில் வேதனைப்பட்டுவிட்டது. எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை கண்ணீர்தானே உனக்கு முண்டி எடுத்துக்கொண்டு வருகின்றது. இதுதான் உன்னுடைய பலவீனம் என்று அவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் அல்லவா? அதன் காரணமாகத்தான் அவர்கள் அத்தனை எளிதாக உனக்கு சோதனைகளை கொடுத்து உன்னினுடைய மனதை காயப்படுத்தி விடுகின்றார்கள். என் செல்ல குழந்தையே, இனிமேலும் உனக்கு இது போன்ற காயங்களை தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று துணிந்தும் நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதுவரை அவர்கள் கொடுத்த காயங்கள் எல்லாம் ஆறாத வடுவாக மனதிலே இருக்கும் பொழுது இன்னும் அவர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பது மனிதாபிமானமற்ற ஒரு செயல் அல்லவா? உன்னுடைய கண்ணீரை காண்பதுதானே அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்து வருகின்றது. உனக்கு ஆரம்பத்திலே மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து பழகியவர்கள்தான் இப்பொழுது மிகப்பெரிய துரோகங்களை எல்லாம் செய்துவிட்டு அங்கே சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, அவர்கள் உன்னிடத்தில் இருக்கும் பொழுது ஒரு பேச்சும் உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் பேசும் பொழுது வேறொரு பேச்சுமாகத்தான் இவர்களின் நடவடிக்கைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. உனக்கு இந்த உண்மைகள் எல்லாம் தெரிய வரும் பொழுது இவர்களோடு தான் நாம் இத்தனை காலமும் உண்மையான அன்போடு பழகி கொண்டிருந்தோமா என்று உனக்கு மிகுந்த மனவேதனை ஏற்பட்டு விடுகின்றது அல்லவா? என் பிள்ளையினுடைய கண்ணீருக்கு பாதி காரணம் தன்னுடைய முட்டாள்தனத்தை நினைத்துதான். என் தங்க குழந்தையே, இவ்வளவு நாளும் நம்மோடு இருந்து கொண்டு இப்படி ஒரு துரோகத்தை செய்திருக்கிறார்கள். ஆனால் இதை கூட தெரிந்து கொள்ள முடியாமல் புரிந்து கொள்ள முடியாத ஒரு முட்டாளாக இருந்துவிட்டோமோ என்றுதான் நீ கண்ணீர் வடிக்கிறாய் அல்லவா? என் அன்பு பிள்ளையே, நீ வெள்ளந்தி மனிதனை கொண்டிருக்கின்றாய். மற்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள், என்ன நோக்கத்தோடு பேசுகிறார்கள், யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதையெல்லாம் உடனே உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. யாராவது உன்னிடத்திலே நல்ல வார்த்தைகளை பேசிவிட்டால் உடனே அவர்களை எல்லாம் நீ நம்பிவிடுகின்றாய். அது மட்டுமல்ல, உன்னிடத்தில் இருக்கின்ற சில விஷயங்களை எல்லாம் அவர்களிடத்திலேயே பகிர்ந்து கொண்டு உன்னுடைய குறைகளை சொல்வதற்கு ஒரு ஆள் கிடைத்து விட்டார்கள் என்று நம்பியும் விடுகின்றாய். என் குழந்தையே, அதன் காரணமாகத்தான் இப்பொழுது இத்தனை பிரச்சனைகளை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றாய். இத்தனை பிரச்சனைகள் இருக்கும் பொழுதும் உனக்கு இந்த தாயானவள் ஒரு தீர்வினை கொடுக்க வேண்டும் அல்லவா? அதனை எண்ணிக்கொண்டுதான் என்னை தேடி நீ வரும்பொழுதெல்லாம் இதுவரை நான் உனக்கு ஆறுதலை சொல்லி கொண்டிருந்தேன். இவர்களினுடைய நடவடிக்கைகள் எல்லை மீறி சென்று விட்டதனால்தான் அவர்களினுடைய இல்லத்திற்கே நான் நேரடியாக சென்று விட்டேன். என் தங்க குழந்தையே, ஒருவரை ஒரு முறை தெரியாமல் காயப்படுத்தி விட்டால் மன்னித்து விடலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் அதே தவறினை மீண்டும் மீண்டும் செய்யும் பொழுது அவர்களை மன்னிக்க கூடாது அல்லவா? அவர்களுக்கான தண்டனையை கிடைக்கும் அல்லவா? இதையெல்லாம் அவர்களிடத்தில் சொல்லிவிட்டு ஒரு எச்சரிக்கையை கொடுத்துவிட்டு வரலாம் என்றுதான் உன் தாயானவள் அங்கு நான் சென்றிருந்தேன். ஆனால் என் அன்பு குழந்தையே, அங்கு நான் கண்ட காட்சியானது வேறு விதமாகத்தான் இருந்தது. அதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் நான் இப்பொழுது வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, அடுத்தவர்கள் வாழ்க்கையில் கெடுதல் செய்தால் என்ன நடக்கும் என்பது அவர்களுக்கு புரிந்துவிட்டது. ஏன் தெரியுமா? நான் அங்கு சென்றபோது அவர்கள் குடும்பமாக பேசி கொண்டிருந்தார்கள். அவர்கள் சொன்ன விஷயங்கள் என்ன தெரியுமா? நாம் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்தால்
பல மடங்கு அதுவே நமக்கு திரும்ப வரும் என்பதனை உணராமல் இப்பொழுது புதிய பிரச்சனைகளில் சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். நாம் செய்த சில விஷயங்கள் தான் இன்று நமக்கே தீவினையாக வந்திருக்கின்றது. மற்றவர்கள் கண்ணீர் சிந்துவதை பார்த்து சந்தோஷப்பட்டதோடு மட்டுமல்லாமல் காயப்படுத்தி கொண்டே இருந்ததற்கு இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் இதே நிலைமை வந்துவிட்டது பார்த்தீர்களா? என்ன இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி இதையெல்லாம் செய்திருக்க கூடாது என்று அவர்களாகவே இதையெல்லாம் பேசிக் கொண்டிருந்தார்கள். தனக்கு வந்த கஷ்டங்களை எண்ணியும் அங்கே மனவேதனைகள் பட்டு கொண்டிருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் எதுவும் அறியாமல் நம்மீது உண்மையான அன்பு செலுத்திய ஒருவருக்கு நாம் செய்த துரோகம்தான் நமக்கு நிச்சயமாக தண்டனையாக இது கிடைத்திருக்கின்றது. நாம் செய்த பாவத்திற்கான பலனைத்தான் இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். இனிமேலும் இது போன்ற தவறுகளை எல்லாம் ஒருபொழுதும் செய்துவிடக்கூடாது. தெய்வம் என்ற ஒன்று இருக்கின்றது. தெய்வம்தான் நம் வாழ்க்கையில் நமக்காக இப்படிப்பட்ட ஒரு தண்டனையை கொடுத்திருக்கின்றது. இதையெல்லாம் நாம் இப்படி அனுபவித்து கொண்டிருக்கின்றோம். தினம் தினம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றோம். இந்த பாவத்தை நாம் எங்கே சென்று கழிப்பது என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். என் தங்க குழந்தையே, அது மட்டுமல்ல, உனக்கு அவர்கள் செய்த துரோகத்திற்கு உன்னிடத்தில் மன்னிப்பினை கேட்க வேண்டும் என்றும் அங்கே அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நானும் அங்கே அவர்களை பழிவாங்குவதற்கும் அவர்கள் செய்த தவறுக்கும் தண்டனையை கொடுப்பதற்கும் தான் சென்றிருந்தேன். ஆனால் அங்கே இப்படி நடக்கும் என்று ஒரு துளியளவும் நான் எதிர்பார்க்கவில்லை. என் தங்க குழந்தையே, இப்படி ஒரு வாழ்க்கையைத்தான் நீ கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா? ஆனால் அதற்கு வழி இல்லாமல் அவர்களை மன்னிக்கும் ஒரு மனநிலையும் எனக்கு வந்துவிட்டது. என் செல்ல குழந்தையே, அவர்களின் மனதிற்குள் மிகப்பெரிய ஒரு விருப்பத்தை கொண்டு வந்து விட்டார்கள். அது என்ன தெரியுமா? அவர்கள் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பதனை புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். இதற்கு மேலும் நாம் எந்த ஒரு தவறுகளும் செய்துவிடக்கூடாது. அப்படி செய்தோமானால் தெய்வம் நம்மை ஒருபொழுதும் விட்டுவிடாது என்பதனை அவர்களாகவே புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டார்கள். என் தங்க குழந்தையே, எல்லா தவறுகளையும் யாரோ செய்திருக்கும் பட்சத்தில் அவர்களை பழிவாங்கி கொண்டே இருந்தால் கூட பரவாயில்லை. நம்மீதே தவறு இருக்கும் பொழுது அதை நாம் தானே திருத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, நம்மீது உண்மையான அன்பும் பாசமும் வைத்திருக்கின்ற நம்மை நம்பிக்கொண்டிருப்பவர்களுக்கு எத்தனை பெரிய துரோகத்தை இப்படி யோசிக்காமல் செய்துவிட்டோமே என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் அங்கே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, இந்த கண்ணீர் உண்மையானதா அல்லது இதுவும் தெய்வத்தை ஏமாற்றுவதற்கு இவர்கள் போடுகின்ற நாடகமா என்ற சந்தேகமும் எனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அம்மா அதையும் நன்றாக சோதித்து பார்த்துவிட்டுதான் என் பிள்ளையே, எல்லா சோதனைகளையும் நான் செய்து முடித்து விட்ட பிறகுதான் அவர்கள் இந்த உண்மையினை எல்லாம் உணர்ந்தும் தன்னுடைய தவறுகளை உணர்ந்தும் அவர்கள் திருத்திக் கொள்ளுமாறு பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதனை நான் புரிந்து கொண்டேன். என் செல்லமே, வாழ்க்கையில் எல்லோருக்கும் திருந்துவதற்கான ஒரு காலகட்டம் இருக்கும். அப்போதும் அவர்கள் எல்லாம் திருந்தவில்லை என்றால் அவர்கள் வாழ்நாள் முடியும் வரை இந்த பாவத்தை எல்லாம் சுமந்து கொண்டேதான் இருப்பார்கள். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. தான் தவறு செய்வதும் இயல்புதான். மனிதர்கள் எல்லோருமே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் தவறுகளை இயல்பாக செய்து விடுகின்றார்கள். ஆனால் அது தவறு என்று தெரிந்துவிட்ட பிறகுதான் அந்த பாதையிலிருந்து மீண்டு வந்துவிட வேண்டும் அல்லவா? என் தங்க குழந்தையே, அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய வேதனைகளும் சோதனைகளும் யார் தடுத்தாலும் அதனை